வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வாசமில்லா மலர். இது கதைக்குள்ள போலாமா? பொண்ணு அழைச்சுண்டு வாங்கோ என்ற ஐயர் கூறியதும் தனது தோழி கலா அவளது தங்கை மைதிலியை அழைத்து கொண்டு வந்து மணமேடையில் அமர வைத்தாள். அவளை பார்த்த கௌதமிக்கு மனதில் சுருக்கென்று குத்தியது. பொம்மைக்கு புடவையை கட்டியது போல் அந்த 16 வயது குழந்தைக்கு புடவையை கட்டி அவள் மெலிந்த தேகத்தில் நகைகளை பூட்டி அழைத்து வந்து அவளை மணமேடையில் அமர வைத்ததும் ஏதோ பலி கொடுக்க போகும் ஆட்டை போல் அந்த குழந்தை திருவென அனைவரையும் பார்த்து விழித்து கொண்டிருந்தது. என்ன கொடுமை இது! இப்பதான் அந்த பொண்ணுக்கு 16 வயசு ஆகுது. ஏன் தான் இதுக்குள்ள அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் இப்படி அவசரப்படுறாங்களோ? இந்த கலாக்கும் அறிவே இல்லையா? இவ தான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ புருஷன்கிட்ட அடியும் உதயம் வாங்கிட்டு இருக்கான்னா தன்னோட தங்கச்சியும் இப்படி மாட்டி விடுறாளே. கேட்டா தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவர் இருக்கிறதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறாருன்னு சொல்றா. அதெல்லாம் போய் அவங்க மாமாவோட சொத்து எங்க வெளியில போயிட போகுதுன்னு இந்த ஏற்பாடு. எனக்கு தெரியாதா? சே, இவங்களெல்லாம் யாரு கேட்கறது? என்னதான் சட்டம் கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இப்படி சட்டத்தோட கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு தப்பு செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நானே சாட்சி வேற. தலையெழுத்து. என்ன செய்யறது? ஃப்ரெண்டா போயிட்டா. ஆனாலும் அந்த குழந்தை பாவம். அவ முகத்தை பார்த்தா இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்றது நல்லா தெரியுது. ஆமா, யாருக்கு தான் விருப்பம் இருக்கும்? 40 வயசு அவங்க மாமாக்கு, இவளுக்கு 16 வயசு தான். பாரு ஜோடி பொருத்தத்தை. ஏதோ அப்பாவும் மகளும் உட்காந்துட்டு இருக்கிறது போல இருக்கு. சாமி, இந்த கல்யாணம் எப்படியாவது நின்னுட்டா நல்லா இருக்கும். பாவம் அந்த பொண்ணு தப்பிச்சுப்பா. ஆனா யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க? பாரு, வந்துக்கிறது எல்லாம் எப்படி இழிச்சுக்கிட்டோம் சந்தோஷமா அரட்டை அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இதுல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த குழந்தைய பத்தின அக்கறை இருக்கா? நாளைக்கு எதனா பிரச்சனைனா மட்டும் வாயை கிழிப்பாங்க என்று கௌதமி முதல் வரிசையிலேயே அமர்ந்து கொண்டு மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, மாங்கல்ய தானம் பண்ணணும், நேரம் எடுத்து என்று ஐயர் கூறியதும், கொஞ்சம் இருங்க சாமி, ஒரு முக்கியமான அம்மா வரணும் என்றார் பெண்ணின் தந்தை சதாசிவம். இதை கேட்டுவிட்டு அவரிடம் வந்த மாப்பிள்ளையின் தந்தை, என்ன இருக்கு, வர வேண்டியவங்க எல்லாரும் வந்தாச்சே, இன்னும் யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க என்று கேட்டார் தனது மகளிடம். அப்பா, துர்கா அம்மாக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் என்றாள் பெண்ணின் தாய்ருக்கு. அப்படியா? யார் அவங்க? மாமா, அந்த அம்மா நம்ம ஏரியால பெரும் புள்ளி, நல்ல வசதியுள்ள ஆளு. அவங்க பெரும்பாலும் எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம மைதிலினா அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அது பள்ளிக்கூடம் போகும்போது அவங்க வீட்டு பக்கம்தான் போவோம். அப்ப இதுக்காக காத்திருந்து இது கிட்ட பேசிட்டு சாப்பாடு எல்லாம் வச்சுதான் அனுப்புவாங்க. அப்படியா? ஆமா, யார் வீட்டுக்கும் போகாதவங்க நம்ம மைதிலிக்கு கல்யாணம்னு சொன்னதும் வரன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னா கண்டிப்பா வருவாங்க என்று துர்காவை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர் சதாசிவமும் ருக்குவும். மண்டபத்தில் இருந்த பெண்கள் சிலரும் துர்காவை பற்றியும் அவள் வசதியை பற்றியும் பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது விலை உயர்ந்த கார் வந்து வாசலில் நின்றது. தோ அம்மா வந்துட்டாங்க, வாங்க என்று தனது கணவரை அழைத்துவிட்டு மணமேடையில் இருந்து இறங்கி கடகடவென வாசலுக்கு ஓடினாள் ருக்கு. அவள் பின்னால் சதாசிவமும் செல்ல, இதற்குள் காரில் இருந்து இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தாள் துர்கா. அனைவரும் ஆவலாக திரும்பி அவளை பார்த்தது போல் கௌதமியும் திரும்பி பார்த்தாள். விலை உயர்ந்த பட்டு சேலையும் காதில் கழுத்தில் கையில் என தங்க நகைகள் மின்ன, படிய வாரிய நீளமான ஜடையில் 4 முழம் மல்லிகை பூவும், நெற்றியில் முழு நிலவு போன்ற வட்டமான பொட்டும், வகுடில் குங்குமமும் பளிச்சென மின்ன, பார்ப்பதற்கு அந்த அம்மனை போலவே காட்சியளிக்கும் அவளை பார்த்து அசந்து போய் அமர்ந்திருந்தாள் கௌதமி. வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் என்று அவளை பவ்யமாக அழைத்து வந்து கௌதமியின் அருகில் அமர வைத்தனர் ருக்கும் சதாசிவமும். அம்மா, என்னம்மா சாப்பிட்றீங்க? கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வரவா, இல்ல காஃபி கொண்டு வரவா என்று மரியாதையோடு கேட்டார் சதாசிவம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க போய் வேலையை பாருங்க என்று அடக்கத்தோட அவள் பதில் கூற, அவளை மிகவும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் கௌதமி. சரிம்மா. அம்மா வாங்கம்மா, உங்க கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும் என்று ருக்கு அவள் கைகளை பிடித்து கொள்ள, நானா? சரி என்று தயங்கிக் கொண்டே எழுந்து கொண்ட துர்கா திரும்பி வாசலை பார்த்துவிட்டு மேடைக்கு சென்றாள். தாலியை அனைவரும் ஆசீர்வதித்து கொடுக்க, கடைசியாக அந்த தாலியை துர்காவிடம் கொண்டு வந்தனர்.
அதை ஒரு தரம் பார்த்துவிட்டு மைதிலியை பார்த்தாள். அவள் கண்களில் ஓரம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. அவளை பார்த்து துர்கா புன்னகை செய்ய, அப்பொழுது வாசலில் போலீஸ் கார் வந்து நின்றதும் அதிலிருந்து 4-5 போலீஸ்காரர்கள் இறங்கி விரைந்து மணமேடைக்கு அருகில் வந்து நின்றனர். அனைவரும் பதட்டத்தோடு அவர்களை பார்த்தபடி எழுந்து கொள்ள, சதாசிவம் ஒன்றும் புரியாமல் இன்ஸ்பெக்டர் அருகில் சென்றார். ஆமா, நீங்க தான் பொண்ணோட அப்பாவா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். ஆமா, நான் தான் ஐயா. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்றவர் தயங்கிக் கொண்டே கேட்க, இந்த கல்யாணத்தை நிறுத்த. ஐயா, என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு என்னையா வயசாகுது என்று இன்ஸ்பெக்டர் கோபத்தோடு கேட்க, எங்க பொண்ணுக்கு 19 முடிஞ்சு 20 ஆரம்பிச்சிருக்கியா என்று தடுமாறி கொண்டு கூறினான் சதாசிவம். சார், இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. எனக்கு 16 வயசு தான் ஆகுது. இப்பதான் நான் +1 படிச்சுட்டு இருக்கிறேன். வேணும்னா எங்க மிஸ்ஸ கூட வந்திருக்காங்க, கேட்டு பாருங்க என்று கௌதமியை காட்டினாள். கௌதமிக்கு குஷியாகிவிட, ஆமா சார், அவளுக்கு 16 வயசு தான் ஆகுது. நான் அவ கிளாஸ் டீச்சர் தான் என்று முன்னால் ஓடி வந்து இன்ஸ்பெக்டரிடம் கூறினாள். இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. ஏ கலா, உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்க சொல்லுடி என்றாள் ருக்கு. ஆமா, போதும் நிறுத்துங்க. உங்க பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. நாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் பண்ணனவங்க என்கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா உங்களை கைது பண்ணணும், ஆனா அவங்க ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு தான் விட்டுட்டு போறேன். மீறி இந்த கல்யாணத்தை பண்ணீங்க, அப்புறம் உங்க எல்லாரையும் கூண்டோட உள்ள தள்ளிடுவேன் பாருங்க என்று அவர்களை மிரட்டி விட்டு திரும்பினார் இன்ஸ்பெக்டர். அனைவரும் ஆடி போக, ஐயா, உங்ககிட்ட வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, யாருங்க அது என்று அழுது கொண்டே கேட்டாள் ருக்கு. நான் அதை சொல்லக்கூடாது என்று இன்ஸ்பெக்டர் கூறிக்கொண்டிருக்க, பரவாயில்ல சார், சொல்லுங்க, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தாள் துர்கா. அவளை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போக, ருக்குவின் முகத்திலும் சதாசிவ முகத்திலும் கோபம் கொப்பளித்தது. அவர்கள் துர்காவை முறைத்து கொண்டு நிற்க, சார், நான் சொன்னதுக்காக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்களே, ரொம்ப நன்றி என்று இன்ஸ்பெக்டரை கையெடுத்து வணங்கினாள் துர்கா. கௌதமி அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க, ஓகே மேடம், இது எங்க கடமை தான். எனிவே, இப்படி ஒரு தப்பு நடக்குதுன்னு எங்களுக்கு தகவல் சொன்னவங்களுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். இவங்களெல்லாம் என்ன சட்டம் போட்டாலும் திருந்தவே மாட்டாங்க. சரி மேடம், நாங்க கிளம்புறோம் என்று அவளிடம் கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் சென்றுவிட, துர்கா மைதிலியை திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் வடிய, மலர்ந்த முகத்தோடு துர்காவை கையெடுத்து வணங்கினாள். துர்கா ஒரு புன்னகை செய்துவிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். போறா பாரு, மானம் கெட்டவ, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அதுக்குதான் சொன்னேன் இவளெல்லாம் கூப்பிடாதன்னு. சொன்னா கேட்டியா? பாரு, இவ வாழ்க்கை சரியில்லைன்னு நம்ம பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டு போறா என்று கத்தினார் சதாசிவம். ஆமாய்யா, நீ அப்பவே சொன்ன இந்த ஒழுக்கம் கெட்ட பொம்பளைய ஏன் கூப்பிடுறன்னு. நான் தான் புத்தி கெட்டு கூப்பிட்டேன். இவதான் மான கெட்ட பொழப்பு நடத்துறான்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டாளே. அது சரி, இவளுக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி, கல்யாணத்தை பத்தி என்று ருக்கு புலம்ப, அதுக்கு தான்க்கா நாங்கெல்லாம் இவளை எதுக்கும் கூப்பிடுறதில்ல. நீங்க தான் அவ என்னவோ உன் பொண்ணு மேல பாசமா இருக்கா, உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னதும் நல்லா செய்வான்னு வாயை பொழுந்துகிட்டு கூப்பிட்டீங்க. பாத்தீங்களா, அவ புத்திய காமிச்சிட்டா என்று அந்த தெருவில் இருக்கும் பெண்கள் அவளை ஏற்றிவிட, ஆளாளுக்கு இதுதான் சாக்கி என்று துர்காவை வசிப்பாடி கொண்டிருந்தனர். ஆனால் துர்கா எதற்கும் நின்று கூட பதில் சொல்லாமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு வெளியே நடந்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்த கௌதமிக்கு ஆச்சரியமாக இருக்க, கடகடவென ஓடி சென்று காரில் ஏறச் சென்ற துர்காவிடம் போய் நின்றாள். அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்த துர்கா, என்னம்மா, நீங்க எதனா என்ன திட்டணுமா? திட்டுங்க, அதையும் வாங்கிக்கிட்டே போயிடுறேன் என்று சிரித்து கொண்டே அவளை பார்த்தாள். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்துல இருந்த எல்லாரும் உங்களை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஏன், பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ உங்களை பத்தி பாராட்டி தள்ளிட்டாங்க. ஆனா நீங்க கல்யாணத்தை நிறுத்தினதும் உங்களை அதே வாயால கண்டபடி பேசுறாங்க. ஆனா நீங்க எதுக்கும் ரியாக்ட் ஆகாம அமைதியா வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க இவங்களை பார்த்து ஏன் பயப்படணும் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்து சிரித்த துர்கா, உங்க பேரு என்ன என்று கேட்டாள். கௌதமி. ஓ, நீங்க தான் மைதிலியோட டீச்சரா? ஆமா, உங்களை பத்தி மைதிலி சொல்லியிருக்கா. உங்களுக்கு கூட இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா.
ஆமா மேடம், மைதிலியோட பெரியம்மா பொண்ணு கலா என்னோட ஃப்ரெண்டு தான். நானும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா அவ கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு உங்களை போல அதிரடியா ஆக்ஷன் எடுக்க ஐடியாவும் வரல, துணிச்சலும் வரல. ஆனா நீங்க தைரியமா இப்படி பண்ணிருக்கீங்களே, உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. ஆனா இவ்வளவு மெனக்கெடுத்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? அந்த பொண்ணு மைதிலி மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஆமா, அதனால தான் இன்னொரு துர்கா உருவாகிடக்கூடாதுன்றதுல நான் கவனமா இருந்தேன் என்று பெருமூச்சு விட்டாள். என்ன மேடம் சொல்றீங்க? புரியலையே. உங்களுக்கு அது புரியணும்னா என்னோட கசப்பான மறுபக்கத்தை பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு அது புரியும் என்று காரில் ஏறினாள். கௌதமிக்கு அவளது புதிரான பேச்சுக்கான விடையை தெரிந்து கொள்ள ஆவல் பொங்கியது. இந்த தெய்வீக அழகிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சோகத்தை அவள் தெரிந்து கொள்ள ஆசை கொண்டாள். மேலும் அவளை ஒழுக்கம் கெட்டவள், நடத்தை கெட்டவள் என்று அனைவரும் கூறும் காரணத்தை மறிய விரும்பினாள். மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்க அந்த கசப்பான பக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? உங்க இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகம் கண்டிப்பா இருக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுலயும் அந்த குழந்தைய காப்பாத்த நினைச்சதுலயும் ஏதோ விஷயம் இருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா அதனால பல பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும்னு ஒரு ஆசிரியரா நான் நம்புறேன். ப்ளீஸ் உங்க கதைய என்கிட்ட சொல்ல முடியுமா என்று கேட்டாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த துர்கா, சரி சொல்றேன். கௌதமி உள்ள வாங்க என்று அவளை காரில் ஏற்றி கொண்டாள். கார் விரென பறந்தது. காரை நடேசன் பார்க்கிடம் நிறுத்த செய்த துர்கா அதிலிருந்து இறங்கிக் கொள்ள கௌதமியும் இறங்கினாள். இருவரும் மெதுவாக நடந்து உள்ளே சென்று ஒரு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தனர். காற்று விரென வீச துர்காவின் நெற்றியில் ஊசலாடி கொண்டிருந்த சுருட்டை முடி வேகமாக ஆடியது. துர்கா எங்கோ அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். மேடம் என்று கௌதமி குரல் கொடுத்ததும் சுய நினைவுக்கு வந்த துர்கா, சாரி கௌதமி, நான் ஏதோ பழைய ஞாபகத்துக்கு போயிட்டேன். இதுவரை யாரும் என்கிட்ட கேட்காத என் கதைய நீங்க கேக்குறீங்க. அதை நான் சொல்றேன். ஆனா இது ஏதோ என்னோட சோகத்தை உங்ககிட்ட கொட்டுறதுக்காக நான் சொல்ல வரல. என்னோட கதையை கேட்டு உங்களை போன்ற ஆசிரியர் பல பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதுக்காக தான் சொல்றேன். இந்த அபாகியவதியோட கதை அதுக்காவது பயன்படட்டும் என்று பெருமூச்சு விட்டு கொண்டே ஆரம்பித்தாள். எங்களோடது சிதம்பரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க இருந்த விவசாயிகள்ல எங்க அப்பா ஒருத்தர். என்னோட சேர்த்து எங்க அப்பாவுக்கு 3 பசங்க. எங்க அண்ணன் தான் மூத்தவர், அடுத்தது நான், எனக்கு அப்புறம் ஒரு தங்க. செல்போன் வசதிலாம் வராத காலம் அது. டிவி அந்த கிராமத்துக்கு ஒரு அதிசயமா இருந்த நேரம். அதுவும் எங்க கிராமத்தாளுங்க 1960லேயே தங்கியிருந்தாங்க. வீட்டுல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா போதும், உடனே கல்யாணம் தான். 5ஆவதுக்கு அப்புறம் பொண்ணுங்க படிப்பை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. இதுக்காகவே நாங்கெல்லாம் சீக்கிரமா வயசுக்கு வரக்கூடாதுன்னு மரத்தடி பிள்ளையாருக்கு வேண்டிப்போம். ஆனா என் வேண்டுதல் அந்த பிள்ளையாருக்கு அதுல ஏறல போல. 13 வயசுலயே நான் வயசுக்கு வந்துட்டேன். 14 வயசுல எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அட கடவுளே, என்ன மேடம் சொல்றீங்க என்று கௌதமி அலற, துர்கா மெல்லிதாக புன்னகை செய்துவிட்டு மேலும் கூற ஆரம்பித்தாள். ஆமா, பையன் பக்கத்து ஊரு தான். அவங்களும் நடுத்தர குடும்பம் தான். பெருசா சொல்லிக்கிறது போல ஒன்னும் வசதி இல்லை. ஆனா அவர் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாரு. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு. எல்லாரும் என்னை ரொம்ப கொடுத்து வச்சவன்னு பாராட்டி தள்ளிட்டாங்க. எனக்கு அப்ப ஒன்றும் தெரியல. ஆனா அவர் அழகா இருக்கான்றது மட்டும் மனசுல பதிஞ்சுது. எங்க கல்யாணமும் நடந்தது. ஏதோ விளையாட்டா நானும் அந்த தாலியை பத்தி தெரியாமலேயே அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணம் ஆன மறுநாளே அவங்க என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்? அவருக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சதான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. வந்தாங்களா? இல்ல, மாசங்கள் தான் கடந்து போயிட்டு இருந்தது. ஆனா அவர் வரவே இல்லை. எங்க அப்பாவும் அம்மாவும் குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் எப்பவும் போல வீட்டுல அம்மாக்கு வேலை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா சம்மந்திய பார்த்து என்ன எதுன்னு விசாரிக்க அன்னைக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. அப்ப எங்க வீட்டுக்கார் வந்தாரு. உங்களை கூட்டிட்டு போகவா என்று ஆவலாக கேட்டாள் கௌதமி. இல்ல. அப்பயே வந்தாரு என்று அவள் முகத்தை பார்த்தாள். மாமா, நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துக்கு வெறும் யூஜி மட்டும் படிச்சா ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால நான் சென்னையில போய் பிஜி பண்ணிட்டு அங்கே வேலை பார்க்க போறேன் என்றான் ராஜு. அப்பன்னா துர்காவை எப்ப மாப்பிள்ள கூட்டிட்டு போவீங்க? இப்பவே நான் கூட்டிட்டு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மாப்பிள்ள என்று தாமோதரன் பதட்டத்தோடு கேட்க, அவர் மனைவி விசாலாட்சி மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறானோ என்று பயந்து கொண்டே காஃபியை கொண்டு வந்து ராஜுவிற்கு கொடுத்தாள். ஒன்றும் பெருசா இல்ல மாமா, நான் பிஜி படிக்காகிற செலவை நீங்க தான் ஏத்துக்கணும். அதுக்கு சம்மதம்னா நான் இப்பவே உங்க பொண்ணை கூட்டிட்டு போறேன். அப்ப கூட நான் இப்ப சென்னைக்கு கூட்டிட்டு போக முடியாது. அவ இங்கேயே அம்மா அப்பா கூட இருக்கட்டும், எனக்கு வேலை கிடைச்சதும் வந்து கூட்டிட்டு போறேன் என்றான். தாமோதரன் அதிர்ந்து விசாலாட்சியை பார்க்க, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, அதுதான் கல்யாணத்துக்கு நீங்க கேட்டதெல்லாம் நாங்க அப்பவே செஞ்சிட்டோமே. எங்களுக்கும் இன்னும் ஒரு பொண்ணு இருக்கா, பையன் இருக்கான். அவ இப்பதான் படிச்சிட்டு இருக்கான். அவங்களையும் நான் பார்க்கணும். இப்ப வந்து நீங்க படிப்புக்கு பணத்தை கேட்டா எப்படி? பின்ன நான் உங்களை கேட்காம யார கேட்கறது? உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் நான் வாழணும்னா நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்பாவும் இதுதான் சொல்ல சொன்னாரு. நாளைக்கு நான் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அனுபவிக்க போறது யாரு? உங்க பொண்ணு தானே என்று கோபத்தோடு கூறினான். அதுக்காக இப்ப நான் அவஸ்தை பண்ணுமா? அது முடியாது என்று தாமோதரனும் கோபத்தோடு கூற, அப்ப உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க என்று தூணின் ஓரம் சாய்ந்து நின்று கொண்டிருந்த துர்காவை முறைத்து பார்த்தபடி எழுந்து கடகடவென சென்று விட்டான். அட கடவுளே, இது என்ன கொடுமை! அப்புறம் அவர் வரவே இல்லையா மேடம் என்று கௌதமி கேட்க, இல்ல, எங்க அப்பாவும் அவசரப்பட்டு பேசிட்டோமோன்னு அவங்க கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டாரு. ஆனா பொண்ணை பெத்தவங்களுக்கே இவ்வளவு திமிரா? எங்க பையனுக்கு என்ன, அவன் ராஜா, அவனுக்கு இருக்கிற படிப்புக்கும் அழகுக்கும் பொண்ணை கொடுக்க அவன் தவன் இருக்கான்னு கராரா சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்க வீட்டுக்காரும் படிக்க சென்னைக்கு போயிட்டாரு. அப்ப உங்க வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. அந்த வீட்டுல நான் என்னவா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. அறியாத வயசுல கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூத்தோட எல்லாம் முடிஞ்சும் போயிடுச்சு. இந்த கோவத்தை எல்லாம் எங்க அப்பாவும் அம்மாவும் என் மேல கொட்டி தீர்த்தாங்க. இத பார்த்து எங்க அண்ணனும் என்னை கேவலப்படுத்துவான். நான் ஏதாவது ஆசையா கேட்டாலும் என் கல்யாணத்துக்கான செலவே தண்டம், இதுல இவளுக்கு இது வேறையான்னு என்னை குத்தி காட்டுவாங்க. அதுக்கு பயந்தே நான் பேசாம இருந்துடுவேன். எதுக்கு என்ன இப்படி செய்யறாங்கன்னு தெரியாம நானும் அமைதியா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என் தங்க தான் கொஞ்சம் ஆறுதலா இருப்பா. இப்படியே காலமும் ஓடி போச்சு. எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சு அவனுக்கும் கல்யாணம் ஆகி அண்ணி வந்துட்டாங்க. அவனுக்கு வர்ற வரதட்சணையில என் தங்க கல்யாணத்தை நடத்திடலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த எங்க அப்பா ஏமாந்து போயிட்டாரு. எங்க அண்ணி உஷாரா அந்த பணத்தை அவங்க பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்டாங்க. எவ்வளவு கேட்டாலும் அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. எங்க அண்ணனும் எதுவும் கண்டுக்கல. இதனால என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண காசு இல்லாம காசு சேர்க்கிற வரைக்கும் அவ படிக்கட்டும்னு விட்டுட்டாங்க. அவளும் படிச்சிட்டு இருந்தா. அதை பத்தின ஆசையா கேட்டா எங்க அம்மா என்னை எரிஞ்சு விழுவாங்க. அப்பதான் எங்க ஊருக்கு புதுசா வந்த டான்ஸ் மாஸ்டர் ஆனந்த் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் டான்ஸ் கத்துக்கிட்டாங்க. பரதநாட்டியமா? ஆமா கௌதமி, எனக்கும் அவங்க ஆடுறத பார்த்து ஆசை வந்துடுச்சு. எங்க அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடினேன். அவங்க கொஞ்சத்துல ஒத்துக்கல. எங்க அண்ணன் என்னை அடிக்கவே வந்துட்டான். இப்படி வீட்டுல எதுக்கும் லாய்க்கு இல்லாம சும்மா இருக்கிறதுக்கு நான் அந்த டான்ஸையாவது கத்துக்கிறேன், என்னை சேர்த்து விடுங்க என்று 3 நாட்களாக சாப்பிடாமல் அடம் பிடித்து கொண்டிருந்த துர்காவை பார்த்து சற்று மனம் இறங்கினார் தாமோதரன். துர்காவை அழைத்து கொண்டு போய் அன்றே டான்ஸ் கிளாஸில் வேண்டா வெறுப்பாக சேர்த்து விட்டு வந்தான் அவளது அண்ணன் குமார். நான் ரொம்ப நல்லா டான்ஸ் கத்துக்கிட்டேன். நான் டக்குன்னு பிடிச்சுக்கிட்டு ஆடுறத பார்த்துட்டு எங்க டான்ஸ் மாஸ்டர் என்னை ரொம்ப பாராட்டுவாரு. எனக்கு பெருமையா இருக்கும். அவருக்கு அப்ப 25 வயசு தான். நல்லா அழகா இளமையா இருப்பாரு. அவர் ஆடுறத பார்த்து எல்லாம் மலைச்சு போவாங்க. அப்படி ஆடுவாரு. இவ்வளவு திறமையுள்ள ஆளு நம்மளை பாராட்டுறாருன்னா எப்படி இருக்கும்? அவரோட பாராட்ட வாங்கவே நான் நல்லா ஆடுவேன். நாட்கள் ஆக ஆக அவரோட கவனம் பூரா என் மேலதான் வந்தது. எனக்கு அப்ப 18 வயசு. காதல்னா என்ன, கல்யாணம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கிற வயசு. புத்தி தடமாற ஆரம்பிச்சுது. அவர் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கும் போது அவரோட கை மேல படும் போதெல்லாம் எனக்குள்ள காதல் மொட்டுவிட ஆரம்பிச்சுது. கூடிய சீக்கிரம் நாங்க நெருக்கமா பழக ஆரம்பிச்சோம். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க அப்பா காதுக்கும் எட்ட அன்னைக்கு அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாரும் என்னை நல்லா திட்டி தீர்த்துட்டாங்க.
இனிமே அங்க போனா காலை உடைச்சிடுவேன்னு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டாங்க. ஆனா முத ஏற்பட்ட காதலுக்கு பிடிவாதம் அதிகம் இருந்ததாலேயோ வீட்டுல இவங்க எனக்கு பண்ண அவமானத்தாலேயோ நான் பொங்கி எழுந்துட்டேன். அந்த பூட்டால கூட என்னோட காதலை தடுக்க முடியல. அதுக்கேத்தா போல ஆனந்தம் என்னை கூட்டிட்டு போக வரவே அவரோட அந்த ஊரை விட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டேன். அடக்கடவுளே, எங்க போனீங்க? எங்க போறதுன்னே தெரியாம ஏதோ ஒரு பஸ்ல ஏறி திருச்சிக்கு போயிட்டோம். அங்க ஒரு வீடு எடுத்து தங்கினோம். அவரும் தினம் தினம் வேலைக்காக எங்கெங்கேயோ போய் அலைஞ்சாரு. நானும் தினம் சாப்பாட்டு செலவுக்கும் வாடகைக்கும் உடம்புல இருந்த ஒவ்வொரு நகையா கழட்டி கொடுத்துட்டு இருந்தேன். நகையெல்லாம் காலியானதும் அவரோட சுயரூபம் தெரிய வந்துடுச்சு. ஏ, என்ன பண்ணாரு? அது வரை கற்கண்டா இருந்தேன்னா அதுக்கப்புறம் அவருக்கு கசக்க ஆரம்பிச்சிட்டேன். தினமும் வீட்டுக்கு லேட்டா வருவாரு. கேட்டா வேலைக்காக அலையிறேன்னு சொல்லுவாரு. நானும் பேசாம இருந்தேன். ஆனா ஒரு நாள் வரவே இல்லை. நான் தனியா இருக்க பயந்துகிட்டு தூங்கவே இல்லை. வீட்லயும் மளிகை சாமான் எதுவும் இல்லை. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரங்களும் வந்து வாடகைக்காக கத்திட்டு போயிருந்தாங்க. அந்த அவமானம் வேற எனக்கு கோவத்தை வர வைக்கவே அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தவரை வாசல்லையே நிக்க வச்சு ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரலன்னு கேட்டுட்டேன். இது அவருக்கு அவமானமா போயிடவே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஆடிட்டேன். என்னடி, உனக்கு என்ன அப்படியே பத்தினின்னு நினைப்போ? நீ என்ன முறைப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்த? வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கிற என்று கத்தினான் ஆனந்த். அவன் மீது சாரைய வடை குப்பன் அடிக்க, என்னங்க குடிச்சிட்டா வந்திருக்கீங்க என்று அதிர்ந்து கேட்டாள் துர்கா. ஆமாண்டி, குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன, இனிமே தினம் குடிச்சிட்டு தான் வருவேன். வீட்டுல மளிகை சாமான் இல்ல, வீட்டு வாடகை கொடுக்கல. இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் வந்து கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாம இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? தினமும் வேலைக்காக அலைஞ்சேன். எவனும் வேலை கொடுக்கல. அதுதான் அந்த விரக்தியில குடிச்சேன். அதுக்காக குடிச்சிட்டா வருவாங்க? அந்த பணம் இருந்தா நான் வீட்டுல சாப்பாடு செஞ்சிருப்பேன். இல்ல, இப்பவே சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. இதுல உங்ககிட்ட அடிவர வாங்கணுமா என்று தேம்பிக் கொண்டே கேட்டாள். ஆமாண்டி, அடிதான் வாங்கணும். ராசி இல்லாத கழுத, நீ உன் கையால கொடுத்த நகையை வாங்கிட்டு போய் அதை வச்சு சீட்டு ஆடுனா ஒன்னும் உருப்படல. எல்லாத்துலயும் தோத்துதான் போனேன். அந்த கடுப்புல நான் குடிச்சிட்டு வந்தா நீ என்னவோ என்ன வாசல நிக்க வச்சு கேள்வி கேட்கற. அப்ப என்கிட்ட வாங்கின நகையில நீங்க சீட்டு தான் ஆனீங்களா? அப்பயே என்கிட்ட வேலைக்காக தான் அந்த நகையை வச்சுன்னு போய் சொன்னீங்க. அப்ப தானே நீ அதை கொடுப்ப, அதுக்குதான் சொன்னேன். அட பாவி, நல்லவன் போல நடிச்சு என்னை ஏமாத்தி இப்படி என்னை எல்லாரும் எதிர்க்கும் தலைகுனிய வச்சுட்டியே. நான் இப்ப என்ன செய்வேன்? உன்னை நம்பி வந்ததுக்கு என்னை இப்படி நடுத்தரவில் நிறுத்திட்டியே என்று கதறினாள் துர்கா. ஏய், என்னடி என்ன ஒரு பெரிய இவளாட்டம் பேசுற? நான் என்ன உனக்கு தாலிய கட்டி என் பொண்டாட்டியா கூட வச்சு குடும்பமா நடத்துறேன்? ஓடு காளி, தாலி கட்டணும் ஒருத்தன் இருக்க, அவன் கூட வாழாம இன்னைக்கு என் கூட ஓடி வந்த, நாளைக்கு எவன் கூட போவியோ என்று அவன் கேலியாக சிரிக்க அவன் பேசிய பேச்சுக்களை தாங்க முடியாமல் ஏற்கனவே உடலால் சோர்ந்திருந்த அவள் மனதாலும் பலகீனமாகி மயங்கி சாய்ந்தாள். அதுக்கப்புறம் நான் கண்ணு முழிச்சு எழுந்து பார்த்தா அவனை காணும். வாசல் ஹவுசுனர் வந்து கத்திட்டு இருந்தாங்க. சரி, காதில் இருக்கிற கம்மலையாவது கழட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா நான் மயங்கிருந்தப்ப அந்த பாவி அதையும் கழட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கடைசியா அவமானப்பட்டு அங்கிருந்து வெளியில தள்ளப்பட்டு ரோட்ல வந்து விழுந்தேன். எல்லா கண்களும் என்னை கேவலமா பார்த்துச்சு. நான் கூனி குறுகி நின்னுட்டேன். ஊரே என்னை பார்த்து கேவலமா பேசினது போல தோணுச்சு. என் உடம்புல இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உறைஞ்சி போனது போல ஆக்கவும் இனி அங்க இருக்க கூடாதுன்னு எழுந்து கடகடன்னு வந்துட்டேன். அப்பதான் அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்தது. யார் நம்மளை ஒதுக்கினாலும் பெத்தவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு நம்பி சிதம்பரம் பஸ்ல ஏறி உக்காந்தேன். கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்க சொன்னாரு. ஆனா என்கிட்ட ₹1 கூட இல்லை. அவர் காலில் விழுந்து கதறினேன். என்னை பார்த்து பரிதாபப்பட்டு அவரோட பணத்துல எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. எப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஊர்ல இருக்கிறவங்க கண்ணுல படாம இருக்க இருட்டுற வரைக்கும் ஒரு கோவில் இருந்துட்டு இருட்டுற சமயம் தலையில முந்தானிய போட்டுக்கிட்டு கடகடன்னு எங்க வீட்டுக்கு ஓடினேன். என்னை பார்த்துட்டு என் தங்க அக்கான்னு ஓடி வந்தா. ஆனா எங்க அண்ணாவும் அப்பாவும் என்னை அடிக்க வந்தாங்க. எங்க அப்பா அருவா எடுத்து என்னை வெட்டி போட போறேன்னு கத்துனாரு. எங்க அம்மா அவரை தடுத்து நிறுத்திட்டு என்கிட்ட ஓடி வந்தாங்க. ஏ ஓடு களி,
எங்க மானத்தை வாங்கிட்டு அந்த பாவிக்கிட்ட ஓடனியே, இப்ப ஏண்டி திரும்ப வந்த? உன்னை வெட்டி போட்டுட்டு என் புருஷன் ஜெயிலுக்கு அனுப்பவா என்று கத்தினாள் விசாலாட்சி. அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. நான் இந்த 6 மாசமா அவனை நம்பி ஏமாந்து போயிட்டேம்மா. இனிமே நான் இந்த வீட்டை விட்டு தாண்ட மாட்டேம்மா. இங்கே ஓரமா ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போயிடுறேம்மா. தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாதம்மா. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லம்மா. எனக்கு எங்க போறதுன்னு தெரியலம்மா என்று கதறினாள். இத்தனை நாள் எங்க போனியோ அங்கேயே போடி. விடிஞ்சா விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சிடும். அப்புறம் நாங்க நாண்டுகிட்டு தான் சாகணும். நீ பண்ணிட்டு போன அசிங்கத்துல இருந்து இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தேறி எழுந்தோம். இப்ப திரும்ப நீ வந்து ஒட்டிக்கிட்டா ஊர்ல எல்லாரும் எங்களைதான் காரி துப்புவாங்க. இப்படி கெட்டு போனவளை சேர்த்துக்கிட்டோன்னு. பாருங்க அத்தை, இவளை வீட்டுல சேர்த்தா அப்புறம் நானும் எங்க வீட்டுக்காரும் இங்க இருக்க மாட்டோம். பாத்துக்கோங்க. அப்புறம் உங்க சின்ன பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு பாக்கலாம் என்றாள் அண்ணி. எங்க அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடு. நீ செத்துட்டன்னு சொல்லிதான் இவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்படி நீ திரும்பவும் இங்க வந்துட்டா அப்புறம் இவ வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிடும். இதுவரை நீ எங்களுக்கு பண்ணதே போதும். இனியும் எங்களை தொந்தரவு பண்ணாதன்னு கதறினாங்க. ஏய், என்னை விடுங்கடா. அவளை என்ன பண்றேன் பாருன்னு. எங்க அப்பா என்னை வெட்டவே வந்துட்டாரு. எங்க அண்ணன் என் முகத்துல காரி துப்பிட்டான். இவ்வளவுக்கும் நடுவுல எனக்காக அழுத்துட்டு இருந்த என் தங்கச்சியை பார்த்தேன். அவளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு மனசார அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அங்கிருந்து எங்க போனீங்க? அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் அது தெரியல. அப்படியே ஒரு நடப்பினமா அந்த மழைக்கால இருட்டுல நடந்துகிட்டு இருந்தேன். என் மனசு மறுத்து போச்சு. என் மனசுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் ஓடிட்டு இருந்தது. நடந்த தப்புக்கெல்லாம் நான் மட்டும்தான் பொறுப்பாளியா? இந்த தப்பு எங்க ஆரம்பம் ஆச்சு? இந்த கேள்விதான் ஓடிட்டு இருந்தது. அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்த என் மேல ஒரு கார் வந்து மோதிடுச்சு. நான் அந்த அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? நான் கண்முழிச்சு பார்த்தா ஒரு வயசான பொம்பளை என்னை மடியில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னை சுத்தி நிறைய பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க. என் வயசுல பொண்களும் அதுல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நின்றுகிட்டு என்னை உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து அதிர்ச்சியோட எழுந்து உக்காந்து சுத்தி சுத்தி பார்த்தேன். அப்பத்திக்கு அந்த இடத்த பத்தி எனக்கு தெரியலனாலும் போக போக எல்லாம் தெரிஞ்சுது. என் வாழ்க்கையும் சுத்தமாவே தடமாறி போயிடுச்சு என்று தலையை குனிந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். கௌதமி அவள் கைகளை பிடித்து கொள்ள சற்று நேரம் அங்கே அமைதி மட்டும் இருந்தது. காற்றிற்கு மரங்கள் சலசலக்க கண்களை துடைத்தபடி மீண்டும் கூற ஆரம்பித்தாள் துர்கா. ஆமா கௌதமி, நான் ஒரு விலைமாதா மாறிட்டேன். இந்த வயிற்றுக்காகவும் வேற எங்கேயும் போக வழி தெரியாமலும் நான் இந்த தொழில மாட்டிக்கிட்டாலும் போக போக அந்த அம்மாக்கு நான் ஆசை மகளாக்கி மாறிட்டேன். என் பேர்ல இருந்த அன்பால அவங்க இந்த வீட்டை என் பேர்ல எழுதிட்டு அந்த பாவப்பட்ட தொழிலுக்கு என்னை பொறுப்பாளி ஆக்கிட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா எனக்கு அந்த பெண்களை வச்சு பொழப்பு நடத்த விருப்பம் இல்லை. அவங்கள எல்லாம் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கங்கன்னு சொல்லி இருந்த பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்க வந்த ஒரு பெரிய மனுஷனுக்கு மட்டும் தாசியா இருந்துட்டேன். இப்ப வயசும் ஆகிடுச்சு. அந்த பெரிய மனுஷன் எனக்குன்னு ஒரு பெரிய தொகைய பேங்க்ல போட்டுட்டு என்னை விட்டு விலகிட்டாரு. நான் இப்ப தனியா தான் இருக்கிறேன். எல்லா வசதியும் இருக்கு. வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனாலும் எனக்கு எந்த பற்றும் இல்லை. நான் தனியா தான் இருக்கிறேன். எனக்குள்ள இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கிறது அந்த 2 கேள்வி மட்டும்தான் என்று பெருமூச்சு விட்டாள். கௌதமி கண்களை துடைத்து கொண்டாள். வீட்டை விட்டு நான் பெரும்பாலும் வெளியிலேயே வர்றதில்லை. ஆனா தினமும் ஜன்னல்ல இருந்து இந்த பொண்ணை மைதிலியை பார்ப்பேன். அவளை பார்க்கும் போதெல்லாம் என்னோட தங்க முகம்தான் ஞாபகம் வரும். அவளை கூப்பிட்டு பேசுவேன், சாப்பாடு ஊட்டுவேன். அவளும் என்கிட்ட அன்பா பழக ஆரம்பிச்சா. அப்பதான் அவளுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வைக்க அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. அவளுக்கு 16 வயசு தான் ஆகுது. இதுக்குள்ள ஏன் கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டேன். என்னென்னவோ காரணம் சொன்னாங்க. அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மறுநாள் மைதிலி கிட்ட விசாரிச்சேன். அவ ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. நான் படிக்கணுமா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. எங்க அப்பா அம்மா சொத்துக்காக எனக்கு எங்க மாமாக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. அப்படி கல்யாணம் ஆகிட்டா என் படிப்பு நின்னுடும். அப்புறம் என் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிடும்னு அந்த பொண்ணு அழும் போதுதான் என்னோட கேள்விகளுக்கு விட தெரிஞ்சுது. அன்னைக்கு எனக்கும் இது போலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் 14 வயசுல கல்யாணம் பண்ணி அந்த தவற ஆரம்பிச்சு வச்சாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான்
என்ன போல ஒரு துர்கா உருவாகாம தடுக்க முடிவு பண்ணிட்டேன் என்று மெலிதாக சிரித்தாள். அவள் கைகளை பிடித்து கொண்ட கௌதமி, அம்மா, உண்மையிலேயே உங்க கதை பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய கதை தான். ஆனா அந்த ஆளுங்க கோபத்துல உங்களை எதனா செஞ்சிட்டா என்ன பண்றது? நீங்க தனியா இருக்கீங்களே என்று கௌதமி பதட்டத்தோடு கேட்க, சிரித்து கொண்டிருந்த துர்கா, அதுக்காகலாம் நான் கவலைப்பட மாட்டேம்மா. ஏன்னா இது பூஜைக்கு போக வேண்டிய வாசன மலர் இல்லம்மா, தெருவுல விழுந்து கிடக்கிற வாசம் இல்லா மலர் என்று சிரித்து கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். கௌதமியும் அவளை ஆச்சரியமாகவும் பரிதாபமாகவும் பார்த்து கொண்டே அவள் பின்னால் நடந்தாள். இத்துடன் வாசமில்லா மலருது கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.